ஹாய் கைஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா வாரணாசி ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கோம். இங்கேருந்து நம்ம சென்னைக்கு போகிற ட்ரெயின் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். டைம் இப்போது அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நைட்டு 12:20 ஆகுது. நம்ம ட்ரெயின் வந்துட்டுருக்கு. வந்தோடனே அது என்ன ட்ரெயின்றதை பார்க்கலாம். ட்ரெயின் நம்பர் 12670 சாப்ரா சென்னை சென்ட்ரல் கங்கா காவேரி எக்ஸ்பிரஸ். டயர் எக்கனாமியில் தான் புக் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம கோச்சோட எக்ஸ்டீரியர் அண்ட் இன்டீரியர் ஷாட்ஸை பார்க்கலாம். ஆன் டைமுக்கு நம்ம வாரணாசி ஸ்டேஷன்லேருந்து டிபார்ட் ஆகிருக்கோம். $45 minutes டிலேவோட நம்ம சத்னா ஸ்டேஷன் ரீச் பண்ணிவிட்டு டிபார்ட் ஆகி போயிட்டுருக்கோம். இந்த ரீஜியன் மத்திய பிரதேஷில் இருக்குது இந்த ஸ்டேஷன். அண்ட் இதோட ரயில்வே ரீஜியன் வெஸ்ட் சென்ட்ரல் ரயில்வே. மும்பை LTT பிரயாக்ராஜ் துரண்டோ எக்ஸ்பிரஸ். One hour 5 minutes டிலேவோட நம்ம கத்னி ஸ்டேஷன் ரீச் பண்ணியிருக்கோம். இதுவும் மத்திய பிரதேஷில் தான் இருக்குது. அண்ட் இதோட ரீஜியனும் வெஸ்ட் சென்ட்ரல் ரயில்வே தான்.
1.5 மணி நேரம் டிலேவோட நம்ம ஜபல்பூர் ஸ்டேஷன் ரீச் பண்ணியிருக்கோம். டிலே இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போயிட்டுருக்கு. பார்ப்போம் எங்கே இது பண்ணுறாங்கன்னு. நிறைய ஃப்ளாக்லாம் இருக்குது ட்ரெயினுக்கு. ராணி சென்னம்மா வந்து 1 o'clockலேருந்து ஒரு வரைக்கும் போகிறோம். இது வரைக்கும் போகிறோம். தாண்டி போகிறோம். ஹூப்ளி, தார்வாட், பெல்காம், இது தாண்டி சங்கிலி, மீரஜ், சத்தாரா, மீரஜ். செம்மையாக இருக்குது. பாருங்கள், இயற்கை பயங்கரமாக இருக்குது. அதுவும் அந்த ஆலமரம் ஒன்று போச்சு பார்த்தீங்களா? hour 15 minutes டிலேவோட நம்ம பிப்பாரியா ஸ்டேஷன் ரீச் பண்ணியிருக்கோம். ஃபுட்டு பற்றி பார்த்துருப்பீங்க, நான் காமிச்சிருப்பேன். ஆக்சுவலி சாப்பிட்றதுக்கு முன்னாடியே காட்டணும்னு நினச்சேன், பட் மறந்துட்டேன். ஆஃப்டர் தட் காமிச்சிருப்பேன். நல்லாவே இருந்துச்சுங்க. நான் வந்து ஜபல்பூர் ஸ்டேஷனில் போட்டிருந்தேன். சூப்பராகவே இருந்துச்சு. எல்லாமே ஒர்த்தாக இருந்தது. அண்டு மறுபடியும் ஒரு கம்பேரிசன் மாதிரி பண்ணலாம். வந்தே பாரத்தில் நேற்று கொடுத்த அந்த சப்பாத்தியும் இன்றைக்கி இதில் கொடுத்த சப்பாத்தியும் கம்பேர் பண்ணும்போது இது ரொம்பவே சாஃப்டாக இருந்தது. அண்டு ரொம்பவே நல்லாவும் இருந்தது. அது ரொம்பவே ஹார்டாகவும் ரொம்ப ஒரு மாதிரி, நான் நேற்றுக்கே சொல்லியிருப்பேன், அந்த ரிவ்யூவில் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். மறுபடியும் எனக்கு சொல்ல பிடிக்கல. இருந்தாலும் இதெல்லாம் பார்க்கும்போது அது வந்து கம்மியாக தான் எனக்கு தோணுது. SMVT बेंगलुरु दानापुर संघमित्रा सुपर फास्ट एक्सप्रेस. जबकि डेली है तभी हाल என்ன கிடைக்கும்? சப்பாத்தி அந்த இடத்துல கிடைக்கும். இன்னும் நம்ம நார்த் இந்தியா காசா சமோசா வேணுமா, மிர்ச்சி பஜ்ஜி வேணுமா? ரெண்டுமே 2 பிளேட் வேணுமா? 3 சமோசா 2 வாங்கட்டா? சமோசா 2. 35 minutes டிலேவோட நம்ம இட்டாசி ஸ்டேஷன் ரீச் பண்ணியிருக்கோம். இதுவும் மத்திய பிரதேஷில் தான் வரும். அண்ட் இதோட ரயில்வே ஜோன் வந்து வெஸ்ட் சென்ட்ரல் ரயில்வே. ஃபெசிலிட்டிஸ்லாம் என்னென்னா, அங்கே ஒரு சார்ஜிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க எல்லாருக்கும் இண்டிவிஜுவலாக. அண்ட் ஒரு ரீடிங் லேம்ப்பு, மொபைல் ஹோல்டர் அண்ட் வாட்டர் பாட்டில் ஹோல்டர் வச்சுருக்காங்க. அண்ட் இண்டிவிஜுவல் ஏசி வந்துட்டும் இருக்குது.
இட்டார்சி ஸ்டேஷன் தாண்டி நம்ம போய்கிட்டு இருக்கோம். அண்ட் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நான் இன்னும் சொல்லவே இல்லை. அதாவது நம்ம ட்ரெயின் வந்து நேற்றுக்கு நைட்டு, அதாவது நைட்டுனா விடிய காலையில் 4 மணிக்கு பிரயாக்ராஜில் நம்ம ட்ரெயினுக்கு லோக்கோ ரிஹர்சலும் இன்ஜின் சேஞ்சும் நடந்திருக்கு. அது என்ன இன்ஜின்றதை நம்ம சென்னை சென்ட்ரலில் போயிட்டு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம வந்த ரூட், அதாவது வாரணாசிலேருந்து பிரயாக்ராஜ், சத்னா, கத்னி, ஜபல்பூர், பிப்பாரியா, அந்த ரூட்லாம் வந்து நம்மளுக்கு புது ரூட்டு. இட்டார்சிலேருந்து சென்னை சென்ட்ரல் ரூட் வந்து நம்ம இப்போது ரீசெண்டாக பண்ண தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் ரூட்டு தான். ஸோ இதுக்கப்புறம் வரதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்த ரூட்டு தான். இது வரைக்கும் வந்த ரூட்டு தான் பார்க்காதது. அண்டு நமக்கு என்ன விஷயம் நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகலை. ஃபுல்லாகவே ஆர்ஏசி தான் கிடச்சிது. வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்தது பண்ணும்போது. அண்டு ஆர்ஏசி தான் வந்தது, கன்ஃபார்ம் ஆகலை. ஸோ நம்மளால் ஒழுங்காக வீடியோவும் எடுக்க முடியல, ரெஸ்ட்டும் எடுக்க முடியல. ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. ஆக்சுவலி நான் வந்து நேற்றுக்கு நைட்டு 2 o'clock இல்லைனா 2 o'clock கிட்டே நான் முழிச்சிட்டு தான் இருந்தேன். அண்டு அதுக்கப்புறம் என்னாச்சு, எப்படி தூங்கினேன் என்னன்னே ஒன்றும் தெரியல. செம தூக்கம், டயர்டு, தூங்கிட்டேன். அப்படியே உட்காந்துட்டே தூங்கினோம் நானும் அப்பாவும். ஸோ அப்படியே போயிடுச்சு. இன்றைக்கி காலையில் வந்து டிடி வந்துட்டு பார்த்துட்டு போகிறாரு. பட் இதுவும் சீட்டே இல்லை. அண்டு ரொம்ப கன்ஜஸ்டடாக இருக்குது தேர்ட் ஏசி எக்கனாமி. ஏன்னு தெரியல. மேபி இந்த பழைய மாடல்னால அப்படியான்னு தெரியல. 2023-24 மாடல் பற்றி நம்ம பார்ப்போம். ஏன்னா இது வந்து 2021 பில்ட் கோச்சு. மேபி அதனால் ரொம்ப கன்ஸ்ட்ரக்டடாக இருக்கா என்னன்னு தெரியல. कर्नूल जयपुर एक्सप्रेस, नागपुर इंडोर वंदे भारत, KSR बेंगलुरु राजधानी एक्सप्रेस, நம்ம நாக்பூர் ஸ்டேஷன் ரீச் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி பிஃபோர் டைமாக தான் வந்துட்டு இருந்தோம். கொஞ்சம் அவுட்டரில் பிளாட்ஃபார்ம் கிடைக்காதனால வெயிட் பண்ணி இப்போது கரெக்டாக ஆன் டைமுக்கு பிளாட்ஃபார்முக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. நைட் டின்னர் நம்மளுக்கு வேணும்னா நம்ம இங்கேயே வாங்கிக்கலாம். நான் இங்கே கேட்ரிங்கில் தான் போட்டிருக்கேன். வந்தோடனே உங்களுக்கு காட்டுறேன். सिकंदराबाद दानापुर एक्सप्रेस, கூட்டத்தை பாருங்க. அங்கே அப்படியே ஃபுல்லாக அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. பயங்கரமாக இருக்குது பார்க்கவே. ஆமாங்க, நிஜமாலே எத்தனை தான் வண்டி விட்டாலும் இப்படியே தான் போகுது எல்லா வண்டியும். இது பாட்டு பரிதாபப்படுதா என்னன்னே புரியல. பயங்கரமாக இருக்குது.
அம்மா நாளைக்கு சாயந்தரத்துல இருந்து అట్టికాయ తిన్నావు కదా ఏమా అట్టికాయ కూడా తిన్నావుగా దర్శనం ఉంటే తీసుకోరాదు నువ్వు కొట్టుకొని పీనట్ చట్నీ దేనికి ఇప్పుడు నీకు గ్రౌండ్ ఇది చికెన్ పెట్టు నాలుగు కట్టి దాంట్లో చేసుకో ஏர்லி அப்படி சொல்லிட்டு இருக்கோம் போன் கூட வச்சுட்டு போயிட்டேன் இல்ல கான்ஃபிடென்ட்ல பையன் சொன்னான் இது ఫోన్ ద్వారా చేయి చార్జింగ్ నుంచే చేయి 40 மினிட்ஸ் கழிச்சு நம்ம டிபார்ட் ஆகி போய்க்கிறோம். 40 மினிட்ஸ் டிலேவோட நம்ம சேவாகிராம் ஸ்டேஷன் ரீச் பண்ணியிருக்கோம். बड़ी प्रॉब्लम है आज अब पैसेंजर नहीं समझता इस बात को वो तो कहता है कहीं से लोग मुझे लिख दो. ஆர்டர் பண்ணி இந்த சாப்பாடு ரொம்பவே நல்லா இருந்தது, சூப்பராகவே இருந்தது. நாக்பூர் இருந்தால் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். ஃபார்ட்டி மினிட்ஸ் டிலேவோட நம்ம சந்திரப்பூர் ஸ்டேஷன் ரீச் பண்ணியிருக்கோம். அண்ட் இது வந்து சென்ட்ரல் ரயில்வேல வரும், மகாராஷ்டிரா ஸ்டேட்டில் வரும். ட்ரெயினில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்னென்னா, நமக்கு சொல்லியிருந்த மாதிரி RAC தான் இருந்தது. அது நைட் ஆகிடுச்சு, இன்றைக்கி 2வது நாள் நைட்டு. இப்போ வரைக்கும் கன்ஃபார்ம் ஆகலை. அண்ட் இதுக்கு மேலேயும் கன்ஃபார்ம் ஆகுன்ற நம்பிக்கையும் இல்லை. டிலேவோட நம்ம பல்லஷ்ரா ஸ்டேஷன் ரீச் பண்ணியிருக்கோம். இதுவும் மகாராஷ்டிரா ஸ்டேட்டில் இருக்கும். அண்டு இதோட ரயில்வே ஜோன் சென்ட்ரல் ரயில்வேஸ். முன்னாடி ஸ்டேஷன் சந்திரப்பூரில் 45 மினிட்ஸ் டிலே கிட்டத்தட்ட. பட் இங்கே எப்படி 5 மினிட்ஸ் டிலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லாக் டைம் தான். வெறும் 13 கிலோமீட்டர்ஸ்க்கு 1 ஹவர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த டிலேவே இல்லாமல் ஆயிடுச்சு. 5 மினிட்ஸ் ஒரு பெரிய டிலேலாம் இல்லை, அது ரன்னிங் டைம்லேயே குறைஞ்சிடும். மொபைல் நான் வச்சு பார்த்ததுனால வாங்கிக்குவேன். இதுல என்ன பாட்டு பார்த்தீங்க? மெசேஜ் படிக்க முடியும், மெசேஜ்லாம் படிக்க முடியாது. வீடியோ இருக்குல்ல, தான் பார்க்கலாம். கண்ணு கருவிதான் இதெல்லாம். நீங்க நின்றுட்டு தான் சாப்பிடுவீங்க. ஓலால புக் பண்ணிட்டு மிடில் சாப்பிட்டு தான் போகிறது. ஒத்துக்க மாட்டேன். தெனாலி ராமன் பிறந்தவங்க தெனாலி. हाँ सेम साइज है.
காஃபி சாப்பிட்றாங்க எப்படி அப்புறம் சாப்பிட்றியா காஃபியா ஜங்ஷன் அந்த ட்ரெயின் பிடிச்சி ஒர்க் பண்ணிட்டு திரும்பி சாயந்தரம் ஒரு ட்ரெயின் மெட்ராஸ் 400 கிலோமீட்டர் அப்போ 800 கிலோமீட்டர் நீ படிச்சதில்ல அந்த ஸ்கூபியா சிராலா இது ஒரு பெரிய ஊர் சிராலா வெட்டி அது மாலை போட்டு போலாம் விஷு போலீஸ் அது மாத பூஜை அது போனா அது மொத்தமா 50 பேர் கூட ஏதாவது கூட்டம் நான் ஒரு தடவை பெரிய பாதை நடந்தேன் 2 பையனும் வந்தானுங்க சின்ன பையன் தான் எனக்கு அப்படியே அழைச்சிக்கிட்டேன் அதுக்கப்புறம்லாம் 1 hour 40 minutes டிலேவோட நம்ம ஓங்கோல் ஸ்டேஷன் ரீச் பண்ணியிருக்கோம். இது வந்து எஸ்சிஆருக்குள்ளே வரும் அண்ட் இருக்கிற ஸ்டேட் ஆந்திர பிரதேஷ். நம்ம ட்ரெயினோட டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்கலாம். ட்ரெயின் நம்பர் 12670 சாப்ரா சென்னை சென்ட்ரல் கங்கா காவேரி எக்ஸ்பிரஸ். இந்த ட்ரெயினோட டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோனா 2338 கிலோமீட்டர்ஸ் அண்ட் இதை கவர் பண்ண இந்த ட்ரெயின் எடுத்துருக்க ஹவர்ஸ் வந்து 39 ஹவர்ஸ். இந்த ட்ரெயின் வாரத்தில் 2 நாள் ஓடும். அதாவது மண்டேவும் வெட்னஸ்டேவும் சாப்ராவில் கிளம்புது. இதுலேருந்து மண்டேவும் சாட்டர்டேவும் கிளம்புது. இந்த ட்ரெயினில் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், 3rd AC எக்கனாமியில் ஃபேர் வந்து 2005 rupees, 3rd ACயில் 2120 rupees, ஸ்லீப்பர் கிளாஸில் 810 rupees. ட்ரெயினோட ப்ரைமரி மெயின்டெனன்ஸ் வந்து சென்னை சென்ட்ரல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பேசின் பிரிட்ஜ் யார்டில் தான் நடக்கும். ஆக்சுவலி நேற்றுக்கு பலஸ்ட்ராலேருந்து 40 minutes லேட்டாக தான் கிளம்புனாங்க. அண்டு அது என்னவோ நைட்டு ஃபுல்லாக லேட் பண்ணி கம்மம் வந்து 2 hours டிலே, விஜயவாடா 2 hours டிலே, அப்படியே அந்த 2 hours மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ ஓரளவு குறைஞ்சிருக்கு, 1 hour 40 minutes ஆயிருக்கு. அது என்ன பெரிய டிலே கம்மி பண்ணாங்கன்னா 20 minutes கம்மி பண்ணியிருக்காங்க. பட் பார்ப்போம், கொஞ்சம் தான் ஸ்லாக் டைம் இருக்குது இன்னும் கூடூர் டு சென்னையில். அதை வச்சு மேபி இன்னும் ஒரு 20 to 30 minutes குறைக்கலாம். அதுக்கு மேலே முடியாது, லேட்டாக தான் போகும். கோச்சில் வாக் த்ரூ மாதிரி போகலாம். நான் உங்களுக்கு சொல்கிறேன் இல்லையா, இந்த கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது, ரொம்ப நெருக்கமாக இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன் இல்லையா, அது ஏன்றதை நீங்கள் எல்லாம் பாருங்கள். இது வந்து என்ட்ரானோடனே ரைட் சைடில் இருக்கக்கூடிய பர்த்து. இது மட்டும் சைடு அப்போ மட்டும் தனியாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல பெட்ரோல்லாம் வச்சுக்கிறதுக்கான இடம் வச்சுருக்காங்க. அந்த இடம் பாருங்களேன், தெரியும் உங்களுக்கு, ரொம்ப குறுகலாக இருக்குது. ஒருத்தர் போனால் இன்னொருத்தர் வர முடியாத அளவுக்கு கொடுத்துருக்காங்க. நிறையா சீட்ஸ் ப்ரொவைட் பண்ணுன்றக்காக பண்ணியிருக்காங்கன்னு புரியுது. பட் இருந்தாலும் ரொம்ப நெருக்கமாக இருக்குது. ஒருத்தர் போனால் இன்னொருத்தர் போக முடியல. எனக்கு ஓங்கோல் விட்டா கூடூர் தான் ஸ்டாப்பிங். நடுவில் நெல்லூர் ஸ்கிப் தான். மொத்தம் 7 ஸ்டேட்ஸை கவர் பண்ணுது. ஃபஸ்ட்டு இது கிளம்பக்கூடிய சாப்ரா வந்து பீகாரில் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ் அண்ட் கடைசியாக சென்னை சென்ட்ரல் தமிழ்நாட்டில் இருக்குது. ட்ரெயினுக்கு ஏன் கங்கா காவேரி எக்ஸ்பிரஸ் அப்படின்னு பேர் வந்திருக்குன்னா, முதல்ல இந்த ட்ரெயினை வாரணாசி டு சென்னை பீச் தான் ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அப்புறமா இந்த ட்ரெயினுக்கு கனெக்ஷனாக சென்னை பீச் டு ராமேஸ்வரம் ஒரு எக்ஸ்பிரஸ் ஓடிட்டு இருந்திருக்கு. அதாவது இது ரெண்டுமே லிங்க் எக்ஸ்பிரஸ் மாதிரி ஓடிருக்கு. வாரணாசி டு சென்னை ப்ராட் கேஜாகவும், சென்னை பீச் டு ராமேஸ்வரம் மீட்டர் கேஜாகவும் ஓடிருக்கு. காவேரி ரிவரையும் கங்கா ரிவரையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருந்ததுனால கங்கா காவேரி எக்ஸ்பிரஸ் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. இந்த ட்ரெயினில் மோஸ்ட்டாக நார்த் சைடு டூர் போகிறவங்க தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க.
இப்போ நம்ம கோச்லேயே பார்த்தீங்கன்னா 60 பேர் வந்து டூர்காரங்க தான். கோச் காம்போசிஷன் பற்றி பார்க்கலாம். மொத்தம் 2 அன்ரிசர்வ்டு, 2 எஸ்எல்ஆர் கம்பார்ட்மெண்ட், 6 ஸ்லீப்பர் கம்பார்ட்மெண்ட், 2 தேர்ட் ஏசி எக்கனாமி, 6 தேர்ட் ஏசி, 2 ஏசி 2 டயர், 1 ஃபர்ஸ்ட் கிளாஸ் தனியாக. ஒன் ஹவர் 30 மினிட்ஸ் டிலேவோட நம்ம கூடூர் ஸ்டேஷன் ரீச் பண்ணியிருக்கோம். இது இருக்கிற இடமும் எஸ்சிஆர் தான் அண்ட் ஆந்திர பிரதேஷ் தான். இதுதான் நம்ம ட்ரெயினோட லாஸ்ட் ஹால்ட்டு. இதுக்கு அடுத்து சென்னை சென்ட்ரல் தான். நிறையா பேர் தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். சென்னை சென்ட்ரல் டு ரேணிகுண்டாவும் சென்னை சென்ட்ரல் டு கூடூரும் ஒரே கிலோமீட்டர் தான், 136 கிலோமீட்டர். ஒருத்தர் பெங்களூர், செகண்ட் பொண்ணு பெங்களூர். அவர் இதில் இருக்கார், நேஷனல் ஏரோஸ்பேஸ் சயின்டிஸ்ட். சென்னை எக்மோர் போகக்கூடிய லைனு. சென்னை பீச் வழியாக சென்னை எக்மோர் போயிடும். அந்த மாதிரி சின்ன பையனு பெரிய 2 பையனு சிங்கப்பூர் மலேசியா பைசா கொடுத்தாங்க. இல்லை அவங்கள போய் வேலை பாருங்க. அவன் ஒரு 3 மாதம் அங்கே பார்த்துட்டு பிடிக்கல பார்த்தான். எல்லாரையும் அடிச்சு எல்லாம் வந்தாங்க. ஃபஸ்ட்டு பாடிட்டோம்னா அமெரிக்காவை தான் சிங்கப்பூர் கூட இந்த அவங்க அக்கா பையன் அவங்க பாப்போட போக பார்ப்பேன்னு சொல்லிட்டு சீனிவாசன் ரவிச்சந்திரன் MGR Chennai Central CSMT Superfast Express.
டெக்கான் குயினோட லிவரி போட்ட லக்கேஜ் வேணால் இதில் போட்டிருக்காங்க. ஷெட்டோடைய WAP7 தான் நம்மளை பிரயாக்ராஜ்லேருந்து சென்னை சென்ட்ரல் வரைக்கும் புல் பண்ணிட்டு வந்திருக்கு. சூப்பராக நம்ம நார்த் இந்தியா ட்ரிப்பை முடிச்சிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோவும் ட்ரிப்பும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த vlogல சந்திக்கிறேன். பாய்.